நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த ஜூன் 6ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் காணப்படுகின்றன. இதனால் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விதியே மாறப்போகுது. இவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது பரபரப்பானதாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. மேலுமே இவர்களுடைய நிதி நிலைமைகளும் பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திக்குமா, இல்லை ஏதாவது முன்னேற்ற பாதையில் சந்திப்பார்களா, இது போன்ற பல்விதமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படின்னா கால பைரவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் 6 கிரகங்கள் காணப்படுறதுனால அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசையும் நிகழ்ந்திருக்கு. இந்த அமாவாசையானது சாதாரண அமாவாசை கிடையாதுங்க. இந்த சனி பகவான் அவதரித்த ஒரு நாளாக கருதப்படக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் காணப்பட போகுது. அவை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய விதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது, இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய பலன்களும் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் சந்திரன் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணரண ரேகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன. மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயினால பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது கொஞ்சம் சாதகமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் இந்த ஒரு மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் மட்டும் அல்லாமல் குழப்பமான நாட்களாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இந்த ஒரு மாதத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயினால் பல விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் தடைகளும் பின்னர் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியும் ஏற்படும். அலுவலகத்தில் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். முதலில் தோல்வி, சவால்கள் இது போன்றதெல்லாம் உங்களுக்கு காணப்படும். வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா ஆதாயங்களினுடைய வளர்ச்சியானது காணப்பட போகிறது. தொழிலில் வளர்ச்சி, அலைச்சல்கள், செலவுகள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்கவும், வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான மாதமாகவும் இருக்க போகிறது. உங்களுடைய நலம் விரும்பிகள் வாழ்க்கையினுடைய கடினமான நேரத்தில் உங்களுடன் துணை நிற்பார்கள். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா கைவிட்டு விடக்கூடாது. இல்லையெனில் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமலே போகலாம். இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் உங்களுடைய வணிகம் மீண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவதை நீங்கள் காணலாம். அதே போல் இந்த ஜூன் மாதத்தினுடைய 2ஆம் பாதி வேலை செய்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஏறும். அதே போல் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது தொலைதூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஆதாயங்கள் கொடுப்பதாக காணப்படும். அதே போல் குழந்தைகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பமானது பார்த்தீங்கன்னா சற்று சவாலானதாகவே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய மனம் ஏதோ ஒரு அறியாத பயத்தை பற்றி கவலைப்படலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படலாம். முதல் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று பாதகமாக காலத்தை ஏற்படுத்துவதாக போலவே இருந்தாலும்
நீங்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வுகள் கிடைக்கும். குழப்பத்தில் எந்த முடிவையும் எடுக்காமல் பிறகு தள்ளி போடுவது நல்லது. நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். நெருங்கிய உறவை இனிமையாக வைத்திருக்க பேசும்போது கவனமாக இருங்கள் மற்றும் மக்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. பணவரவுகளும் வரும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவார்கள். மனம் விரும்பியது போலவே நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியங்களும் மேலோங்கும். வாகனங்கள் மூலம் செலவுகளும் உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்களினுடைய தொடர்புகளும் உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் பார்த்தீங்கன்னா தாமதங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பாட்டினால பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையினால விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். அதே போல கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலுமே காரியங்களில் தடைகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனங்கள் தேவை. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. இதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலுமே சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றிகள் நிச்சயம். அதே போல இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா விலகும். ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். பணவரவுகளும் அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். சூரியனுடைய சஞ்சாரத்தினால ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்களுக்கு நேரிடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களானது இப்பொழுது தாமதமாக நடக்கும். புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவானது உங்களுக்கு திருப்தியை தரும். ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும். எந்த ஒரு வேலையுமே செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது. அதே போல பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் போட்டிகளும் உங்களுக்கு உண்டாகலாம். அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனையை உங்களுக்கு கொடுக்கும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்த தொய்வுகளும் நீங்கும். லாபங்களும் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகள் வெளிப்படும். பண வரவுகளும் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும். கூடுதல் பணியினுடைய காரணமாக உடல் சோர்வுகளும் உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தடைகள் நீங்கும். எதிர்ப்புகளும் விலகும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். பணவரவுகள் எதிர்பார்த்தது போலவே இருக்கும். புதிய நபர்களினுடைய நட்புகளானது இப்பொழுது கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். திடீர் குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் தீ எந்திரங்களை உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனங்கள் தேவை. முயற்சிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பணவரவுகள் அதிகரிக்கும்.
தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் நெய் தீபங்களை ஏற்றி வணங்க எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு இருக்கும். செயல் திறமைகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.